அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் என்னும் பீடை திமுகவை விட்டு விலகியது. ரொம்ப நாளாக இந்த காங்கிரஸ் என்ற பீடையை திமுக முதுகில் சுமந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பீடை எப்படா போய் தொலையும், இந்த பீடை போய் ஒளிஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் கரெக்டாக சந்தர்ப்பமாக பார்த்து கரெக்டாக முதுகில் குத்திக்கிட்டு விலகியிருக்காங்க. 28 சீட்டு வாங்கி அதில் 5 மட்டும் ஜெயிச்சுட்டு அந்த 5ஐயும் இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவு, எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சந்தர்ப்பம் பார்த்து நேரம் பார்த்து விலகியிருக்காங்க. குளத்தூர் மக்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களிக்காமல் அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பாமல் முதுகில் குத்துனாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நடிகை பின்னாடி போய் திமுகவுக்கு வாக்களிக்காமல் விட்டு திமுகவுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்காம முதுகில் குத்திட்டாங்க. அடுத்ததாக இப்போ காங்கிரஸ், அடுத்ததாக இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்தது கூடவே இருக்கிறவங்க வேற யார் இந்த மாதிரி முதுகில் குத்துறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். போகிறவங்க முன்னாடியே போயிருக்கலாமே. அதான் விஜய் நிறைய சீட்டு தரேன் அது இதுன்ட்டு நிறைய ஆஃபர்லாம் கொடுத்தாரு, அப்போவே போயிருக்கலாம்ல. கரெக்டாக திமுக கூட இருந்து நல்ல அதிகமான சீட்டுகளையும் வாங்கிக்கிட்டு வாங்கினதில் கம்மியான சீட்டுகளில் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டு திமுகவை எல்லா விதத்துலையும் முதுகில் குத்தி விட்டு திமுகவை படாத பாடுபடுத்தி இருக்கிறப்பெல்லாம் எந்நேரமும் சுரிஞ்சிக்கிட்டே கிடந்தானுங்க இந்த மாணிக்கம் தகூர் இந்த மாதிரிப்பட்டவனுங்கள்லாம். தேர்தலுக்கு எந்த வேலையும் பார்க்காம வேணும்னே திமுகவை நல்ல தோல்வியடைய வச்சுக்கிட்டு இப்போ அழகாக வாங்கின 5 சீட்டையும் கொண்டு போய் அங்கே அடமானம் வச்சாச்சு. அந்த 5 பேரும் ஜெயிச்சதுக்கு காரணமும் திமுகவாக தான் இருக்கும். திமுக வேலை பார்த்து தான் ஜெயிச்சிருக்கும். இப்போ விஜய் வெக்கமே இல்லாமல் திமுக ஆதரவில் ஜெயிச்ச அந்த எம்எல்ஏக்கள், அந்த 5 எம்எல்ஏக்களையும் அவருக்கு ஆதரவாக வர வைக்கிறாரு. இது என்ன? இது திமுக காலில் தான் விழுந்து கிடக்கிறாரு விஜயம். இப்போ விஜய்க்கு இப்போ மட்டும் வாரிசு அரசியல்லாம் பிரச்சனை இல்லையா? காங்கிரஸ் உடனே இப்போ தூய சக்தி ஆயிடுச்சா? இந்த காங்கிரஸுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்குனப்போ பல விமர்சனங்கள் நம்மளும் முன் வச்சுருந்தோம். இவனுங்களுக்கு எதுக்கு அவ்வளோ 10 தொகுதிகளே பெருசு, அதை கொடுத்துக்கிட்டு மீதி 18 திமுக காரங்களை நிப்பாட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, வேலையை காட்டிட்டானுங்க. விஜய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக சில பல கோடிகளை கொடுத்து தமிழ்நாட்டு காங்கிரஸை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார். இப்போ விஜய் எத்தனை கோடி ரூபா கொடுத்து காங்கிரஸை விலைக்கு வாங்கியிருக்காரு? அது இந்த சில சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆட்சி அமைக்கணும், அவ்வளோதான். அதுக்கு வாரிசு அரசியலாக இருந்தால் என்ன, ஊழல் கட்சியாக இருந்தால் என்ன, ஊழல் கட்சியிலேருந்து வந்தவங்களாக இருந்தால் என்ன, செங்கோட்டையனாக இருந்தால் என்ன, பச்சைக்கோட்டையனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, எவராக இருந்தால் என்ன, ஆட்சி அமைக்கணும், அவ்வளோதான். யாரு கூட சேர்ந்தாலும் சரி, யாரு கூட என்ன ஆனாலும் சரி. பாஜக காலிலே போய் விழுந்து கிடக்கிறாப்புல, என்னைய கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்ட்டு பதிவுலாம் போட்டிருக்காப்புல. மோடி அவர்களுக்கு நன்றி சொல்கிற பதிவில் பார்த்தீங்கன்னா, எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க, எங்களுக்கு கொஞ்சம் இது போட்டுங்க, பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்புல. ஆனால் இந்த இடத்துலையும் காங்கிரஸ்லேயும் கொஞ்சம் உணர்வாளர்கள் இருப்பாங்க இல்லையா? அதில் அட்வொகேட் அலிம் அல் புகாரி அப்படின்ற ஒரு அண்ணன் இருப்பார். அவரெலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை எதிர்த்து பதிவு போட்டிருக்காரு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு கூட்டணி வைக்கிறது, சந்தர்ப்பத்துக்காக போகிறதெல்லாம் ஒரு நல்ல அரசியல் கிடையாது, கொள்கை தான் நமக்கான அரசியல். இப்படி சந்தர்ப்பத்துக்கு கூட்டணி வச்சுருக்கிறது தான் அதிமுகவும் பாஜகவும் வச்சுருக்காங்க. இதே மாதிரியே நம்மளும் பண்ணால் நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு காங்கிரஸ் கிட்ட. பரவாயில்ல, சில உணர்வாளர்களும் இருக்காங்களே காங்கிரஸில். உங்களுக்குலாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ பாஜக மைனாரிட்டியாக கடந்து கஷ்டப்பட்டாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு சந்திரபாபு நாயுடு அவர்களையும் பீகாரில் நிதிஷ்குமாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆட்சி அமைச்சாங்க இல்லையா? அந்த நேரத்தில் திமுக கையில் 40 சீட் இருந்துச்சு, 40 எம்பி. ஆனாலும் கூட திமுக எந்த தவறான முடிவுகளையும் எடுக்கலை. இங்கே கொள்கை தான் முக்கியம் இல்லையா? அங்கே ஆட்சி அமைச்சு அமைச்சரவையில் இடம் கேட்டு அது இதுன்னு அதெல்லாம் திமுக எதிர்பார்க்கல, நினச்சிருந்தா பண்ணிடலாம் இல்லையா? ஆனால் கொள்கை தான் முக்கியம்னு சொல்லி காங்கிரஸ் கூட இந்தியா கூட்டணியில் தொடர்ந்துச்சு. 40 சீட்டு வச்சுருந்தும் கூட நம்ம கொள்கையை விட்டு கொடுக்காம இருந்துக்கிட்டு இன்னைக்கு இவங்க வெறும் 5 சீட்டை ஜெயிச்சுக்கிட்டு திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு இவங்க தாவேக்க கூட போகிறாங்க. இன்னைக்கு போகிறாங்க, நாளைக்கு வருவாங்களா? வந்தாக்க செருப்படி தான் விழுகும். போனவங்க அப்படியே போயிருங்க, திருப்பி வராதைங்க. காங்கிரஸ் எதுக்கு ரொம்ப பின்னடைவை சந்திச்சு கிடக்குது எல்லா மாநிலத்திலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். நம்பிக்கையே இல்லை யாருக்குமே. லாங் ரன்ல இவங்க கூட வரமாட்டாங்க, இவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்றது தான் உண்மை. இப்படியே கேவலமாக கேணத்தனமான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு காங்கிரஸ்னு சொன்னால் ராகுல் காந்தி
பிரைம் மினிஸ்டராக இந்த ஜென்மத்தில் ஆகவே முடியாது. பிரதர்னு சொல்லி நல்ல பிரதருக்கு முதுகுலையே குத்திட்டீங்க. சரி சரி. திமுக தீய சக்தியா? ஆனால் திமுக கூட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தூய சக்தி ஆயிடுச்சு விஜய்க்கு. அது எப்படி? திமுக கிட்டேருந்து மாநிலங்களவை உறுப்பினரை மட்டும் வாங்கிக்கிட்டு கரெக்டாக நேரம் பார்த்து தாவிருக்காங்க பாருங்களேன். திமுகவுடைய ஆதரவோட கிறிஸ்டோபர் அப்படின்றவர் சமீபத்தில் எம்பி ஆனாப்புல. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காங்கிரஸ் நிர்வாகி சொல்லியிருக்காரு, தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் தாவேகா கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களே ஒத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? திமுகவை தோற்கடித்தது இந்த கூட இருந்தவங்க தான் இப்போ குளிபறிச்சிருக்காங்க. அளவுக்கு மீறி நம்பினார் மனுஷன் ஸ்டாலின் அவர்கள். தேவைதான் அளவுக்கு மீறின நாகரிக அரசியல். சில பேர்லாம் கேட்குறாங்க, ஏன்பா நாகரிகமாக தானே இருந்தார், அதையும் ஏன்பா குத்தி காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அளவுக்கு மீறி நாகரிகமாக இருந்துட்டாருன்னு தோணுது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அமிர்தம்னா என்ன இல்லையா? அமிர்தத்தை நம்ம அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டாலும் அது நஞ்சு தான் அப்படின்றது மாதிரி தான். அளவுக்கு மீறி சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் சாஃப்ட் கார்னர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இப்படி தான் ஆகும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அளவுக்கு மீறி எல்லாரையும் ஒரு இடத்துல அவங்கள வச்சு அவங்கள நம்பிக்கிட்டுலாம் இருந்தாச்சுன்னு சொன்னாக்க இப்படி பாருங்கள், தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்காவுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் காங்கிரஸோடைய குணம். இன்னும் எவ்வளோ துரோகிகள் நம்ம கூடவே இருந்திருக்காங்கன்றதெல்லாம் ஒன்று ஒன்றா தெரிய வரும் பாருங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் விஜய் பதவியேற்பு விழா கூட நடக்கலை இல்லையா? அதுக்குள்ள ஒரு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடிய PM ஸ்ரீ திட்டம் இருக்கு பாருங்க. நம்ம ஸ்டாலின் அவர்கள் மாங்குன்னு எதிர்த்தாரு பாருங்க. மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம், ஹிந்தியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அவ்வளோ சண்டை செஞ்சோம் பாருங்க. அதை இப்போ திருப்பியும் கொண்டு வர பார்க்குது பாஜக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்த PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைமை செயலாளருக்கு ஒன்றிய அரசு கடிதம் எழுதியிருக்கு. இனிமே இந்த தாவேகா அரசு விஜய் இந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். வந்துட்டாங்க பார்த்தீங்களா? நம்ம நேற்று தான் ஒரு காணொலி போட்டு சொல்லியிருப்போம், வடக்குலேருந்து ஒரு காற்று வீசும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்ட்டு. வீச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஒரு சேஃபாகவே ஃபீல் ஆகலைங்க நமக்கு சீரியஸாக. இதுவே திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு இருக்கலாம், அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கலாம் லிட்ரலி. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கலாம். ஆனால் விஜய் இருக்கிறப்போ ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஒரு நம்பிக்கையே இல்லாமல் அப்படியே தான் நமக்கு ஃபீல் ஆகுது. எங்கே அக்செப்ட் பண்ணி தொலைச்சுறாரோ அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. பார்ப்போம் இந்த பாஜகவின் அடிமை என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். பாஜக மும்மொழி கொள்கையை இப்போது திணிக்க பார்க்குதா? ஆரம்பிச்சிட்டாங்களா வேலையை? ஆனால் தாவேக்காவுடைய அந்த மதுரை மத்தியில் ஜெயிச்ச அந்த MLA, அந்த பேர் என்ன முஸ்தபா, அந்த முஸ்தபா பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் கிட்ட பேட்டி கொடுக்குறப்போ அவர் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சாச்சு. அதுக்குள்ள பாருங்களேன். ये विजय सर का जीत है। ये सारी तमिलनाडु का गरीब लोग को आगे बढ़ाने का जीत है। अलायंस किसके साथ होगी? किसके साथ अलायंस किसके साथ? अलायंस जो है हमारा प्रेसिडेंट जो है पार्टी के लीडर विजय सर उसमें लिए डिसीजन करेंगे। वो कुछ अलायंस होएगा, विजय सर का सरकार बनेगा, विजय सर का गरीब का सरकार बनेगा। சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரையில் ஜெயிச்சிருக்காரு இந்த நபருக்கு எப்படி மக்கள்லாம் வாக்களிச்சாங்க இல்லையா? மதுரையில் இருக்கிற மக்கள்லாம் சிந்திச்சு பாருங்க. ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி நேஷ்னல் மீடியாஸுக்கு பேட்டி கொடுக்குறப்போ கூட ஒன்று இங்கிலீஷில் பேசுவாங்க, இல்லைன்னா தமிழில் தான் பேசுவாங்க. அந்த மீடியா சேனல்ஸ் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. மோடியே தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தாவேக்காரனுங்க வந்த நாளே, ஒரு வாரமோ 2 வாரமோ 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை, வந்த அன்னைக்கே அடுத்த நாளே என்னெல்லாம் பண்ணுறானுங்கன்னு பாருங்க. ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டானு. இதுதான் தாவேக்கா. இந்த மக்கள் வாக்களித்தது யார் என்னான்னு பார்த்து வாக்களிக்கணும்னு சொல்கிறது இதுக்கு தான். அப்படியே விஜய் நடிக்க அப்படின்னு போய் குத்தி விட்டா இப்படி தான் வரும். மெதுவாக திணிப்பானுங்க ஹிந்தியெல்லாம். இப்போ கேட்குறானுங்க தாவேக்காரனுங்க, ஹிந்தியில் பேசினா என்ன தப்புன்னு கேட்குறானுங்க. ஹிந்தியில் பேசினா என்ன? அது ஒரு நேஷ்னல் ஊடகம், நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் புரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறானுங்க. நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு புரியணும்னா எனக்கு ஹிந்தியில் தான் பேசணுமா? அவனுங்களுக்கு ஹிந்தி தான் புரியும் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் வளைஞ்சு கொடுத்துட்டு போகணுமா? இதை தானே எதிர்க்கிறோம். அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு.
அது நம்மளால முடியாது. நம்மளாக தான் இருப்போம். நமக்கு தமிழ், ஆங்கிலம் இதுதான் நம்மளுடைய மெயினான மொழிகள். நமக்கு தமிழும் ஆங்கிலத்தையும் தவிர நம்ம எந்த மொழியும் நமக்கு வந்து தேவையில்லை தமிழ்நாட்டுக்குள்ள. ஒருவேளை ஹிந்தி படிக்கணும் இல்லை வேற மொழி படிக்கணும்னு தேவைப்படக்கூடியவங்க அவங்க படிச்சுக்கிட்டோம், அதை பற்றி நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் இயங்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் முக்கியமாக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் எடுபடாது. மக்களே நல்லா பார்த்துக்கோங்க, இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து சிந்திங்க. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம், எதுக்கு ஓட்டு போட்டோம், வேட்பாளரை பார்த்து தேர்வு செஞ்சுருக்கோமா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத உணர்ந்தீங்க அப்படின்னா நல்லது. இதே மதுரை மத்தியில் தான் பிடிஆர் அவர்களை தோக்கடிச்சு தான் இந்த நபர் வின் ஆயிருக்கார். பிடிஆர் அவர்கள் நேஷனல் மீடியாஸ் கிட்ட பேசுகிறப்போ ஆங்கிலத்தில் தான் பேசுவார். என்னைக்காவது ஹிந்தியில் பேசியிருக்காரா? திமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கோ எம்பிக்களுக்கோ அமைச்சர்களுக்கோ யாருக்குமே ஹிந்தி தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? யாருக்குமே ஹிந்தி தெரியாதா? தெரிஞ்சவங்க இருக்காங்க. பிடிஆர் அவர்களுக்கும் ஹிந்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஹிந்தியில என்னைக்குமே பேசுனது கிடையாது, ஆங்கிலத்தில் தான் பேசியிருக்காரு நேஷனல் மீடியாஸ் கிட்ட பேசுகிறப்போ கூட. அப்போனா இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க. தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்க சிந்திங்க. இன்னும் 5 வருஷம் இவனுங்க என்னெல்லாம் பண்ண போறானுங்கன்னு நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்க. நீங்கள் வாக்களித்ததுக்கு வருந்துங்க, திருந்துங்க, அவ்வளோதான் அதை சொல்ல முடியும். ஆட்சி அமைக்கிறதுக்கு மைனாரிட்டியில் கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களே விஜய் போய் சந்திச்சிருக்காருங்க. இவங்க கணக்கே புரியல. அதிமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அங்கே பார்த்தா காங்கிரஸ், இடதுசாரிகள் எல்லாரையும் மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். அதிமுக பாஜகவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறார் போல இருக்கப்போ விஜய். இன்னொரு பக்கம் காங்கிரஸ். இது என்னது? இது நாய் வண்டியில் எல்லா நாயையும் சேர்த்து ஏற்றி போடுற மாதிரி வாங்க போகலான்னு எல்லாத்தையும் ஏற்றி போட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா நம்மளுடைய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா குளத்தூருக்கு போய் நேற்றைக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார் மக்கள்கிட்ட. வாக்களித்தவங்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நன்றி தெரிவிச்சிருக்கிறார். நாகரிக அரசியலுடைய உச்சத்தில் இருக்காருங்க மனுஷன். இப்படியெல்லாம் யாருமே அரசியல் பண்ண முடியாது. அந்த தொகுதி மக்கள் தான் முதுகில் குத்தி இருக்காங்க, அந்த தொகுதியில் இருக்கிறவங்க தான் வாக்களிக்கலை. அந்த மக்கள்கிட்ட உடனடியாக அடுத்த நாளே போய் நன்றி தெரிவிக்கிறார் மனுஷன். இதுதான் திமுக. எத்தனை தடவை சேர்த்த வாரி இறைச்சாலும் திமுக காரங்க மேலே திருப்பியும் அவங்க கிட்ட தான் வந்து நிற்கும். தேர்தலுக்கு முன்னாடியுமே ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வேலை செஞ்சாங்க இல்லையா? நம்மலாம் பார்த்துருப்போம். பரப்புரைக்கெல்லாம் போகிறப்போ லீவே போடாமல் ஒரு நாள் கூட விடாமல் வேலை செஞ்சாங்க. ஆனால் விஜய் பாருங்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனதே மொத்தமே 18 இடங்கள் தான். அதுலேயும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவு வேற போட்டுக்கிட்டாப்புல. அதுலேயும் போயிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு டிவிக்கே டிஎம்கே இப்படி பேசிக்கிட்டு இப்படி ஓடி வந்துட்டாப்புல. அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக பேசலை. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. என்னத்தை சொல்றது? ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சும் கூட அடுத்த நாளே மக்கள்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு வரார். ஆனால் விஜய் வெற்றி பெற்றும் கூட அவருக்கு வீட்டுக்கு யார் வந்துட்டு போனாங்கன்னு தெரியும்ல, த்ரிஷா வந்துட்டு போகிறாங்க. வெற்றியை வந்து த்ரிஷாவுக்கு சமர்ப்பிச்சிருக்காரு போல இருக்கு. வெற்றி பெற்றதும் விஜய் சந்திச்ச முதல் நபர் த்ரிஷா. நல்லா இருக்குல்ல? இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நல்லா இருப்பீங்க தமிழ்நாட்டு மக்கள், நல்லா வாக்களிச்சிருக்கீங்க. சூப்பர் சாய்ஸ். இந்த தமிழ்நாட்டுக்காரன் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. பெருமையா ஃபீல் பண்ண காலம் போய் இப்போ அருவருப்பா இருக்கு. சத்தியமா சொல்றேன். இந்த மண்ணையும் மக்களையும் மீட்டெடுக்கலைன்னு சொன்ன இந்த ஊரை காலி பண்ணிட்டு ஓடுறது தான் ஒரே வழியாக இருக்கும். உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரி மாறப்போகுது இந்த ஊர். அறிவார்ந்த மக்கள், தெளிவாக யோசிக்கிற மக்கள்னு அவ்வளோ நம்ம வந்து நம்பிக்கை வச்சோம் இந்த மக்கள் மேலே. ஆனால் பாருங்கள், மெஜாரிட்டி பைத்தியங்களாக தான் இருந்திருக்கு, தற்குறி கூட்டமாக தான் இருந்திருக்கு. எலைட்டான மனநிலை கொண்ட தற்குறிகளும் எலைட்டான ஒரு மாதிரிப்பட்ட ஒரு சைக்கோ கூட்டமாக தான் இது இருந்திருக்கு. இந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம வாழ்கிறோம்னு நினச்சி பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. திருமணம் செஞ்ச மனைவியையும் பெற்ற குழந்தைங்களையும் வந்து அம்போன்னு விட்டுக்கிட்டு அந்த குழந்தைங்களையும் மனைவியும் எங்கேயுமே பார்க்க முடியல. த்ரிஷா கூட வந்து சுற்றிக்கிட்டு திரிகிறாரு. த்ரிஷா வந்து வீட்டுக்கு வராங்க. இப்படிப்பட்ட காணொலிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம், இந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை பார்த்துக்கிட்டு கூட இந்த தாவேக்காரனுங்க சின்ன அண்ணி, அண்ணியாரு, சின்னம்மா இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. கேடுகட்ட மனநிலையில் இருக்கானுங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போவதோ தெரியல. குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஏன் தோத்தார் அப்படின்னா இந்த மாதிரிப்பட்டவங்க இருந்தால் என்ன ஆகும் பின்ன பாருங்க. அண்ணன் தான் வருவாரு, எங்க விஜய் வருவாரு. இல்லைன்னா நான் செத்துருவேன். எங்க அண்ணன் வரலன்னா நான் செத்துருவேன். எனக்கு குடும்பம் முக்கியம், எங்க அண்ணன் முக்கியம். நான் இன்னைக்கு பாயசம் வாங்கி வச்சுட்டேன். எங்க அண்ணன் வரலன்னு வச்சுக்கிட்டேன், செத்துட்டு. எங்க அண்ணன் முக்கியம். ஏன்னா சின்ன குழந்தை நான் பாக்குறேன் அவரை. இப்படிப்பட்டவங்கலாம் இருந்தால் ஸ்டாலின் அவர்களை தோக்கடிக்க தான் செய்வாங்க. வேற என்ன பண்ணுறது? அறிவு இருக்கக்கூடிய மக்கள்னு நம்ம இவங்கள தான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நாள். ஐயோ. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.
இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.